ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் பாவைகள்லேருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கமெண்ட் எனக்கு ஒருத்தர் போட்டிருந்தாரு. குணசேகரன் ஒருத்தர், மு.க. ஸ்டாலின் முதல்வராக வாய்ப்பே இல்லை என்று சொன்ன ஜோதிடர்கள் தான் அதிகம். சுனாமியை, கொரோனா வியாதி பற்றி எந்த முன்னறிவிப்பும் இல்லை. சுயநம்பிக்கை குறையும் போது, இயலாமையில் முழிக்கும் போது பழியை தூக்கி போட ஒரு வடிகால் தான் நேரம், காலம் எல்லாம். ஜாதகம் கிடைத்தாலும் ஒன்றும் சரியாக சொல்லிவிடுவார்களா? இது அவர் போட்டிருந்தது நான் போட்ட அன்றே கணித்தார் ஜோதிடர் அப்படின்ற ஒரு பதிவுக்கு தான் அவர் போட்டிருந்தாரு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயத்த தான் உங்ககிட்ட நானும் இதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் நினச்சேன். அதாவது முதல்ல இந்த மு.க. ஸ்டாலின் விஷயம் சொல்லிடுறேன். மு.க. ஸ்டாலின் அவங்க ஜாதகத்தில் சூரியன் அவ்வளோ சிறப்பாக இல்லை. அதனால தான் மோஸ்ட் ஆஃப் த ஜோதிடர்ஸ் அவருக்கு அரசியலில் அவர் முதலமைச்சராக வர்றது கஷ்டம். அதாவது அரசியலில் பெரிய பதவிகள் கிடைக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு சூரியன் மிக மிக சிறப்பாக இருக்கணும். மு.க. ஸ்டாலின் அவர்களோட ஜாதகத்தில் சூரியன் வல்லத்தன்மையோட இல்லை அப்படின்றதுனால தான் நிறைய ஜோதிடர்கள் அரசியலில் பெரிய பதவிகளில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது ஒரு அளவுக்கு கரெக்ட் தான். சூரியன் அவருக்கு வல்லத்தன்மையோட இல்லை, ஆனால் நல்ல தன்மையோட இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இப்போ அவர் முதலமைச்சராக இருக்கிற காரணம் அவருக்கு நல்ல தன்மையோட தான் சூரியன் இருக்கு. அதாவது அவரோட ஜாதகத்தில் குருவும் ராகுவும் சிறப்பாக இருக்கு. ஸோ ஆசைகள் அப்படின்ற ஒரு விஷயத்த நிறைவேற்றி கொடுக்கறது அதோட கடமையாக இருக்குது. அந்த நேரத்தில் அவருக்கு குருதசையோ ராகுதசையோ இருந்திருந்தது அப்படின்னா கட்டாயம் அவர் முதலமைச்சர் ஆவார். ஏன்னா அவருடைய ஆசை நீண்ட நாள் ஆசை. அவர் சின்ன வயசுலேருந்தே அரசியலில் இருக்கார். அவரோட ஆசை தனக்கு ஒரு நல்ல பதவி வேணும் அப்படின்றது தானே. அப்போ அந்த ஆசை நிறைவேற்றப்பட்டுச்சு. ஓகேங்களா? அதுதான். இப்போ அவங்க குடும்பத்திலேயே அவருடைய சூரியனை விட இன்னும் வல்ல சூரியன் இருக்கிற ஒரு ஜாதகம் அந்த இடத்துக்கு வரணும் அப்படிங்கும்போது கட்டாயம் அந்த ஜாதகம் தான் வருமோ தவிர ஸ்டாலின் அவர்களால் அந்த ஜாதகத்தை பீட் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிடும். கண்டிப்பாக இது சொன்னது உண்மைதான். அவர் முதலமைச்சராக வருவதற்கான வாய்ப்பில்லைன்னு ஜோதிடர்கள் சொன்னது உண்மைதான். ஆனால் சூரியனை மட்டும் வச்சு அவங்க அதை எடுத்திருப்பாங்க. ஆனால் சூரியன் மட்டும் இல்லை, ஆசைகளை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ராகுவும் அங்கே வேலை செய்யறதுனால அவர் முதலமைச்சர் ஆயிட்டாரு. அதே இன்னொன்று சொல்கிறேன், அவர் குடும்பத்திலேயே இன்னொரு வல்ல ஜாதகம் வரும்போது இவரோட ஜாதகம் அவ்வளோ சிறப்பாக வேலை செய்யாதுங்கிறது தான் உண்மை ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அன்றே கணித்தார் ஜோதிடர் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. அப்படின்னு நான் சொன்னதுக்கு தான் இவர் அந்த விஷயத்த கேட்டிருக்காரு இல்லையா? கொரோனா மாதிரியான விஷயங்களை சொல்லலை, விபத்துக்கள் மாதிரியான விஷயங்களை எல்லாம் சொல்லலை, மழை பாதிப்புகள் எல்லாம் நீங்கள் சொல்லலை, அது சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார்ல. அது 100% உண்மை. அதை தான் நானும் சொல்லியிருக்கேன். அந்த பதிவில் நான் சொன்னதும் அதுதான். அதாவது எல்லாருமே பொதுவாக ஒரு விஷயத்த சொல்லிடுறாங்க. ஏன்னா இது நடக்கும், இது நடக்கும், இது நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டோம்னா நம்ம அந்த விஷயத்த நாளைக்கு நடந்துச்சுன்னா ஆமாம் நான் அன்னைக்கே சொன்னேன் நடந்துச்சு, நான் மிகப்பெரிய ஜோதிடர் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்காக மட்டும்தான். ஓகேங்களா? இது எப்படி சொல்ல முடியும், எதுக்கு சொல்ல முடியும், அப்படியெல்லாம் இருக்குது. அதெல்லாம் யார் சொல்கிறாங்களோ அவங்கக்கிட்ட கேளுங்க. நீங்கள் எப்படி, நான் சொல்லலை அதை பற்றி, புரியுதுங்களா? அதாவது இந்த வருஷம் இவ்வளோ மழை வரணும், இந்த வருஷம் ட்ரெயின் விபத்து ஆகணும், இல்லை ஃப்ளைட் விபத்து ஆகணும், இல்லை ஒரு கொடூரமான நோய் வரும்னோ எல்லாம் நான் சொல்லவே இல்லை. எங்கிட்ட நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னு எங்கிட்ட கேட்குறத விட யார் சொல்கிறாங்களோ அவங்கக்கிட்ட கேளுங்க எப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அவங்க கிட்ட கேட்டிங்கன்னா அவங்களால சொல்ல முடியாது எப்படி அவங்க சொன்னாங்கன்னு. சரிங்களா? அதைத்தான் நீங்கள் அதை அவங்க கிட்ட கேட்கணும் அப்படிங்கறக்காக தான் நான் இந்த பதிவே போடுறேன். கேளுங்க. எல்லாரும் சொல்கிறாங்க இல்லை, ஒவ்வொரு டிவிலையும் உட்காந்துட்டு இது நடக்க போகுது, அது நடக்க போகுது, அதை பண்ண போகுது, இதை பண்ண போகுது அப்படின்னு. ஒன்றும் இல்லை. அரசியலில் இப்போது எடப்பாடி அவர்கள் இருக்காங்க, விஜய் அவர்கள் இருக்காங்க, ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க, உதயநிதி ஸ்டாலின் இருக்காங்க. இந்த மாதிரி முதல்வர் வேட்பாளர்கள் நிறைய பேர் இருக்காங்கல்ல. அதில் இவர் தான் ஜெயிப்பார், அவர் தான் ஜெயிப்பார், அப்படி தான் ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல. அவங்க எப்படி சொல்கிறாங்க? ஏன்னா ஒரு ஜாதகத்தை விட இன்னொரு ஜாதகம் பவர்ஃபுல்லாக இருக்கணும். ஒருத்தரை ஜெயிக்கணும் அப்படின்னா அந்த ஜாதகம் பவர்ஃபுல்லாக இருக்கணும். சும்மா ஒரு ஜாதகத்தில்
இது நல்லா சூரியன் நல்லா இருக்கு, ராகு நல்லா இருக்கு, சந்திரன் நல்லா இருக்கு, அப்படி இல்லை. ஒரு ஜாதகத்தில் இருக்கிற சூரியனை விட இந்த சூரியன் நல்லா இருக்கணும். யார் ஜெயிக்க போறாங்களோ அவங்களோட சூரியன் நல்லா இருக்கணும். சரிங்களா? யாரு ஜெயிக்க போறாங்களோ அவங்களோட ராகு மிச்சம் இருக்கிற 4 பேர்த்தோட ராகுவை விட பவர்ஃபுல்லா இருக்கணும். அவங்களோட சந்திரன் அவங்கள எல்லாத்தையும் விட பவர்ஃபுல்லா இருக்கணும். அதே போல அந்த நேரத்துல நடக்கிற தசை, இப்போ இந்த 3 கிரகங்களும் பவர்ஃபுல்லா இருந்துட்டா கூட அந்த நேரத்துல ஒரு தசை நடந்துட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தசை யார் ஜெயிக்க போறாங்களோ அவங்க ஜாதகத்துல யார் அவங்களோட போட்டியாளர்களோ அவங்கள விட கூடுதல் பவர்ஃபுல்லா அந்த ஜாதகம் இருந்தா மட்டும்தான் அந்த ஜாதகர் ஜெயிக்க முடியும். சும்மா இந்த ஜாதகருக்கு மட்டும் எல்லா கிரகமும் நல்லா இருக்கு, அப்படி இருக்கு, அதனால ஜெயிச்சிட முடியும்னு இல்லை ஒருத்தர். அதனாலதான் அதை சொல்றது இல்லை. நிறைய பேருக்கு அது சொல்ல தெரியாமல்லாம் இல்லை. எப்படி சொல்றது? எல்லாருக்கும் சரியான ஜாதகம் இருக்கணும். விஜயோட கரெக்டான டைமு நம்மகிட்ட இருக்கணும். எடப்பாடி அவர்களுடைய சரியான நேரம் இருக்கணும். ஸ்டாலின் ஐயாவோட சரியான நேரம் இருக்கணும். உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய சரியான நேரம் இருக்கணும். நம்மளுக்கு சரியான நேரங்கள் இருந்து அந்த சரியான நேரங்கள் இருக்கிற ஜாதகங்கள்ல எந்த ஜாதகம் பவர்ஃபுல்லா இருக்கு, எந்த கிரகங்கள் நல்லா இருக்கு, அந்த நேரத்துல நடக்கிற தசா புத்தி பவர்ஃபுல்லா இருக்கணும். அவர் நல்லவரா கெட்டவரா, மக்களுக்கு நல்லது செய்கிறவரா, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஜாதக ரீதியா அந்த ஜாதகம் பவர்ஃபுல்லா இருக்கணும். அப்படிப்பட்ட பவர்ஃபுல் ஜாதகம் தான் ஜெயிக்குமோ தவிர சும்மா ஒரு ஜாதகத்தை மட்டும் எடுத்து வச்சு இதுல எல்லாமே நல்லா இருக்கு, இது ஜெயிச்சிரும்னா அப்ப இதை விட பவர்ஃபுல்லா அவர் ஜாதகம் இருந்தா அதுதானே ஜெயிக்கும். அதனாலதான் நிறைய பேர் தெரியும் இது நல்லா தான் இருக்குன்னு, ஆனா சொல்லாததுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லா ஜாதகமுத்திலையும் இப்போ 4 பேர் இருக்காங்கன்னா அந்த எந்த ஜாதகம் பவர்ஃபுல்லா இந்த 4 ஜாதகத்திலையும் மிஞ்சி விஞ்சி விஞ்சி நிற்கிறதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வல்லத்தன்மையோட எந்த ஜாதகம் இருக்கோ அதுதான் ஜெயிக்கும். உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்றேன். விஜய் ஜெயிக்கணும் அப்படின்னா அவர் பக்கத்துல சுக்கிரன் இருக்கணும். அவர் பக்கத்துல அவங்க மனைவி நின்னாதான் அவர் ஜெயிக்க முடியும். அதுக்கு விஜய் தான் ஏற்பாடு பண்ணிக்கணும். அதனால அவர் ஜாதகத்தில் சுக்கிரன் தான் ரொம்ப ரொம்ப வீரியமா இருக்கிற ஜாதகம். அந்த சுக்கிரன் தான் ரொம்ப ரொம்ப வீரியமா இருக்கிற கிரகம். சுக்கிரன் பக்கத்துல நின்னாலே விஜயால ஜெயிக்க முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.